இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க. தற்போது மிகவும் முக்கியமான ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் சாதாரணமான மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் அப்படி நிறைய கிரக சம்பவங்களும் முக்கியமான ஆன்மீக ரீதியான நாட்களும் வர இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக ரீதியான நாளானது ஜூன் 10ஆம் தேதி வர இருக்குது. அந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி ஜூன் 10ஆம் தேதி என்ன ஒரு முக்கியமான நாளாக வருது அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 27ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை முழு பிரபஞ்சத்தில் நிலவு தெரியக்கூடிய அதிசயமான நாள். இந்த பிரபஞ்சத்தில் முழு நிலவு தெரியக்கூடிய நாள்னால் அது என்ன நாள்னா பௌர்ணமி தான். ஸோ பௌர்ணமி தாங்க வரப்போகுது. இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அதுவுமா வர்றதுனால ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இந்த பௌர்ணமி வர்றதுக்கு முன்னாடி 2 முக்கிய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று ஜூன் 5ஆம் தேதி. ஜூன் 5ஆம் தேதி சுபக்கிரகங்களாக கருதப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் 60 டிகிரியில் சேர்ந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஜூன் 7ஆம் தேதி அடுத்த ஒரு விஷயம் நடந்தது. அன்றைக்கி சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணையிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடிய அடிப்படையில் ஜூன் 10ஆம் தேதி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அதுவுமா வருது. அதனால் இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக மாறுது. இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரக சேர்க்கை மாற்றங்களோட அடிப்படையில் அடுத்து பௌர்ணமிக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் என்பது அதிரடியாக குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பௌர்ணமி பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி விரதம் இருந்து மறக்காமல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ய வேண்டும். அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யணும். அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் இந்த நாளில் அந்த மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதோடு மாலை வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த வைகாசி பௌர்ணமியில் உங்களோட சக்திக்கேற்ப கிரிவலம் போக முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த திருத்தலங்களுக்கு கிரிவலம் போங்க. வைகாசி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோழிங்கநல்லூர், பழனி இந்த மாதிரி மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளுங்க. இந்த டைமில் கிரிவலம் இந்த இடங்களில் மேற்கொண்டிங்கன்னா அதிக சக்தி உங்களுக்கு உடலில் கிடைக்கும். ஒருவேளை கிரிவலம் மேற்கொள்ள முடியாது, விரதம் இருக்க முடியாது, மாலையில் சந்திரனை தரிசனம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு நாள் இதையாவது செய்யுங்க. எல்லா தானங்களில் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட இந்த அன்னதானத்தை முன்னோர்களுடைய கருத்துக்கு மாறாக புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களோட சக்திக்கேற்ப தயிர் சாதம், எலும்பிச்சை சாதம், இதில் சாதம் நீங்கள் அன்னதானம் மாதிரி உங்களோட சக்திக்கேற்ப எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அப்படி இதுவும் குடிக்க முடியலனா தண்ணீர், பழச்சாறு இந்த மாதிரியானவற்றையாச்சும் தானம் செய்யுங்க.
இப்போ நான் சொன்னதில் ஏதாவது நீங்கள் இந்த நாளில் தானம் செய்தாவே போதும். உங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியமானது உண்டாகும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. உடல் மற்றும் மன சார்ந்த நோய்கள் குறைபாடுகள் நீங்கும். பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கையானது உண்டாகும். ஸோ இந்த மாதிரி அதிசயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நம்பிக்கையோடு மற்றது எதுவும் செய்ய முடியாட்டியும் அன்னதானங்கிற ஒன்றாவது செய்து பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொன்னேன். இப்போ இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் அப்புறமேட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். இந்த தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி கணிப்பு நான் சொல்கிறது கரெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ நான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் சொன்னாங்களோ அதை பார்க்கலாம். சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து ராசிநாதன் குரு சப்தமஸ்தான சஞ்சாரத்தின் மூலம் இருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் எல்லாமே நடந்து முடியும். அதுக்கப்புறம் கடன் சுமையெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு முற்றிலும் அகலும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அப்போ தான் உங்களுக்கான காரியத்தில் வெற்றியானது கிடைக்கும். யாருக்காவது உத்தரவாதம் தர்ற மாதிரி இருந்தால் கூட அது தருவதற்கு முன்னாடி கவனமாக இருக்கணும். ஏன்னா உத்தரவாதம் தந்துட்டா நீங்கள் நிறைவேற்றி ஆகணும். அதனால் உத்தரவாதம் தர்றதுக்கு முன்னாடி கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும். அந்த நிலை வரக்கூடாதுங்கிறதுனால தான் உத்தரவாதம் தர்றதுக்கு முன்னாடி கவனமாக இருங்க. தர முடிகிறது நிறைவேற்ற முடியுமாங்கிறத பாருங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தொழிலில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, தொழில் ஸ்தானாதிபதி புதன் இந்த பௌர்ணமியிலேருந்து ரணரோண ரேகஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறாரு. ஸோ இந்த காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிகள் நீங்கள் செய்தால் மட்டும்தான் அதற்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் சேரும். போட்டிகள் ஆக்சுவலி குறையும். ஆனால் நிறைய கடினமாக முயற்சி பண்ணும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து திருப்தி ஏற்படுவதற்கு நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கணும். கடன் தொல்லைகள் உங்களுக்கு தொழிலில் குறையும். ஸோ தொழிலில் ரொம்ப கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பௌர்ணமிக்கு பிறகு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். அந்த தாமதமாக கிடைக்கக்கூடிய பதவிகள்ங்கிறதுனால வெறுக்காமல் பொறுமையாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். அதனால் புதிய வேலை தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். ஸோ பௌர்ணமிக்கு பிறகு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் குடும்ப ரீதியாக வாழ்க்கை துணையுடைய ஆலோசனைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். அதனால் அவங்க ஆலோசனை கேளுங்க. எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பௌர்ணமியில் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான வசதிகள் நீங்கள் செய்து கொள்ளலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குடும்பத்தில் குதூகலம் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருக்கணுமா. எதை செய்கிறதாக இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணுமா. இல்லைனா பல இழப்புகள் உங்களுக்கு சந்திக்க நேரிடும். இது பெண்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு உற்சாகமாக செயல்பட்டிங்கன்னா வேலைகளை உடனுக்குடனே செய்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கலைத்துறையில் கிடைக்கும். அதை எல்லாமே சாதகமாக பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். குடும்பத்தாரோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். அதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியோடு இந்த பௌர்ணமிக்கு பிறகு காரியங்கள் செய்திங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்பு நேரிடும். பயணம் செல்லுங்க. மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களுடைய சந்திப்பு கூட மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். அதனால் பயணம் செய்யுங்க. உடனிருப்பவர்களோடு எச்சரிக்கையாக பழகுங்க. அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு ஆப்பு வர வாய்ப்பு இருக்குது. ரகசியங்களை ரகசியமாக கையாள்வதில் கவனம் இருக்கணும்.
இல்லைனா ரகசியத்தினால உங்களுக்கு பெரிய இழப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பௌர்ணமிக்கு பிறகு ரகசியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள்லாம் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைத்தாவே அதுக்கப்புறம் நீங்கள் நினைத்த மாதிரி எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும். ஸோ அதனால் ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறுங்க. ஸோ இதுதாங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோலாம் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.